ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி பாவக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு, பாவக்காய் 2 வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 3, கத்தரிக்காய் ஒரு 4 அல்லது 5 எடுத்துக்கோங்க. நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுட்டு பூண்டை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிருங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போடலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஒவ்வொரு காயாக போடும்போது அது நல்லாவே வெந்துடும். ஸோ தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் வேக விடுங்க. இது வந்து சூடாக ரைஸ் வச்சுட்டு இந்த சப்ஜியை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க துபாயில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச நார்த் இந்தியன் ஒருத்தவங்க இது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். டக்குன்னு நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ சத்தான உணவு இது. ஸோ இதை வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். சூடாக ரைஸ் வச்சு சாப்பிடும்போது, நாங்கள் சூடாக ரைஸ் வச்சு தான் இதை எப்போவுமே எங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்க பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாவக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் முதல்ல அதை போட்டு நம்ம கிளறி விடலாம். உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாவக்காய் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி கட் பண்ணிங்க, இங்கே ரவுண்டாக கட் பண்ணிடாதீங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். உப்பு வந்து இப்போ தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு காயாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து உண்மையிலே குழந்தைங்க வந்து, என்னோடய பொண்ணு வந்து ஃபஸ்ட்லேயே இது கொடுத்து பழகினால பாவக்காய் இருக்குதுன்னு பார்க்கவே மாட்டாங்க. ரைஸ்க்கு நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவும் இந்த 3 தான் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஓரளவு வெந்துருச்சு. எனக்கு பாவக்காய் இருக்கனால வேகணும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா நீ போட்டுக்கலாம், நான் போடலை. ஏன்னா மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவே போதும். இது காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதை நீங்கள் வந்து எண்ணெயிலே வேக வச்சும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நான் இப்போ ரைஸ்க்கு சாப்பிட போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுறணும். கொஞ்சம் இது வந்து இது கொல கொலன்னு ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.